என்னடா இடம் இது இப்படி இருக்கு? ஏய் தேஜு, மேல பாரு, எவ்வளோ பலூனு தண்ணிலாம் ஃபில் பண்ணி கட்டி வச்சிருக்காங்கப்பா. ஏய், எனக்கு தெரிஞ்சு இந்த பலூன் எல்லாம் வச்சு ஏதோ கேம் தான் நடத்த போறான்னு நினைக்கிறேன் இந்த கீர்த்தி. இந்த மாதிரி கேம்லாம் நான் டிவில தான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்களேன், கொஞ்சம் பலூன் கீழலாம் வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்ம 4 பேரை வச்சுதான் ஏதோ பெரிய கேம் நடத்த போறான்னு நினைக்கிறேன். பேசாம இந்த இடத்தை விட்டு ஓடிடலாமா? ஏன்னா இந்த மாதிரி தண்ணி அடிச்சு விளையாடுற கேம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கெல்லாம் போய் பயப்படுறியே தேஜு. ஆமா, இந்த கீர்த்தி நம்மளெல்லாம் வர சொல்லிட்டு அவன் எங்க போன? ஆளே காணுமே. நான் இங்க இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ இங்க தான் இருந்தியா இவ்வளவு நேரம்? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, என்ன இடம் இது? எதுக்காக எங்களை இங்க வர சொன்ன? சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை வர சொன்னது எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாட போறோம். என்ன கேம் தெரியுமா? வாட்டர் பலூன் கேம். வாட்டர் பலூன் கேமா? அது என்ன கேம்? எப்படி விளையாடணும்? வாட்டர் பலூன் கேம் பத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுல மொத்தம் 2 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்க 4 பேருக்கும் ஒரு கேள்வி கேட்பேன். அதுல உங்களுக்கு சாய்ஸும் தருவேன். அதுல யாரெல்லாம் தப்பா ஆன்சர் சொல்றீங்களோ அவங்கள இந்த பலூன்ல ஃபில் பண்ணிருக்க தண்ணியாலே போட்டு அடிப்பேன். ஓகேவா? கரெக்ட்டா ஆன்சர் பண்ணா நோ பனிஷ்மென்ட். அடுத்தது செகண்ட் ரவுண்ட். இதுலயும் ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா சாய்ஸ் இருக்காது. இந்த தடவை ராங்கா ஆன்சர் சொன்னா உங்க தலைக்கு மேல இருக்க பலூனை உடைப்பேன். அதான் பனிஷ்மென்ட். ஓகேவா? ஐயோ, இன்னைக்கு நனைஞ்சிட்டு தான் போகணும் போல வீட்டுக்கு. சரி, எல்லாரும் அந்த கொம்புக்கு கீழே போய் நில்லுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. கடவுளே, எங்களை காப்பாத்துப்பா. எல்லாரும் அவங்க இடத்துல போய் நின்னுட்டீங்களா? வெரி குட். சரி, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ராஜு கிட்ட கேள்வி கேளு கீர்த்தி. நானா? ஏய் தேஜு, என்ன போட்டு கொடுக்குறியா? கீர்த்தி, நீ தேஜு சொல்றதெல்லாம் கேட்காத, பேசாம நீ அவகிட்டயே கேள்வி கேள. எனக்கே திருப்பி விடுறியா? கீர்த்தி, நம்ம குரூப்லயே ரொம்ப ரொம்ப புத்திசாலி மணி தான். அவன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணு. அடா பாவீங்களா, ஃப்ரெண்ட்ஸாடா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன போட்டு தரீங்களா? கீர்த்தி, இவங்க சொல்றது எதையும் கேட்காத, நீயே யாராச்சும் சூஸ் பண்ணு. அப்படியா? சரி, நானே ஒருத்தரை சூஸ் பண்றேன். யாரை செலக்ட் பண்ணலாம்? யாருன்னு டிசைட் பண்ணிட்டேன். அந்த அதிர்ஷ்டசாலி தேஜு நீதான். நான் கேட்க போற ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் பண்ண போற. சூப்பர். கேள்வி கேளு கீர்த்தி. முதல் கேள்வி, பிறப்பு முதல் இறப்பு வரை தூங்காத பிராணி எது? சாய்ஸ் சொல்றேன். ஏ நத்தை, பி எறும்பு, சி தேனி, டி பட்டாம்பூச்சி. கரெக்டான ஆன்சர் சொல்லு தேஜு. அட, இந்த பலூன் வேற. என்ன ஆன்சரா இருக்கும்? நத்தையா, இல்ல தேனியா, இல்ல பட்டாம்பூச்சியா, இல்ல எறும்பா? என்ன சொல்லலாம்? புரியவே மாட்டேங்குதே. கீர்த்தி, எறும்பு தான் ஆன்சர். எஸ், எறும்பு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப கரெக்ட்டா சொன்ன தேஜு. தேஜுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. Thank you friends. Thank you. எப்படியோ இந்த வாட்டர் பலூன்ல இருந்து தப்பிச்சிட்டோம்பா. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வி யாருக்குன்னா நம்ம மணிக்கு தான். நல்லா கேட்டுக்கோ மணி. தேனிக்கு மொத்தம் எத்தனை கண்கள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் சொல்றேன். A 2, B 5, C 4, D 3. ஆன்சர் சொல்லு மணி. தேனிக்கு எத்தனை கண்கள் இருக்கும்? பொதுவா எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கும். ஒருவேளை தேனிக்கு அதை விட அதிகமா இருக்குமோ? எது ஆன்சர்னு தெரியலையே. சரி, குத்து மதிப்பா ஒன்று சொல்லுவோம். கீர்த்தி, ஆப்ஷன் ஏ 2 அதுதான் கரெக்டான ஆன்சர். சாரி, ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 5. நீ தப்பா சொன்னதுனால உனக்கு பனிஷ்மென்ட் வர போகுது மணி. இன்னும் நல்ல ஃபோர்ஸா அடி கீர்த்தி. நான்லாம் குளிக்கவே மாட்டேன். என்னை கூட்டிட்டு வந்து குளிக்க வச்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அட பாவி, உனக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தா தேங்க்ஸ்னு சொல்றியா? நிப்பாட்டாதீங்க. எதுக்கு நிப்பாட்டாதீங்க சொன்ன? ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டிட்டா தனியா தெரியும்ல, அதுதான் அப்படி சொன்னேன். சரி, அடுத்த ஆள கேள்வி கேளு. அடுத்த கேள்வி, நம்ம
ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி கால். இந்த கேள்விக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ரொம்ப ஈஸி இனியா, சீக்கிரம் சொல்ல ஆன்சரை. வெட்டு கிளிக்கு காது எங்க இருக்கும்? ஏண்டி இது கூட தெரியாதா? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தலையில தான் இருக்கும். ரொம்ப அறிவாளின்னு நினைப்பு உனக்கு. ராங் ஆன்சர் இனியா. கரெக்ட் ஆன்சர் இஸ் கால். காலில காது இருக்குமா? இது என்னடா வித்தியாசமா இருக்கு? அடுத்த கேம்ல எப்படியாச்சும் வின் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம மணிக்கு. நான் அழுக்காக இருக்கும்போது வெள்ளையாகவும் சுத்தமாக இருக்கும்போது கருப்பாகவும் இருப்பேன். அவன் யார்? இந்த செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நோ ஆப்ஷன்ஸ் மணி. என்னடா இது? அழுக்குன்னு சொல்றா, வெள்ளைன்னு சொல்றா, கருப்புன்னு சொல்றா, ஒண்ணுமே புரியல. அப்புறம் குழப்பமா இருக்கே. இதுக்கு ஆப்ஷன் கூட இல்லை. நான் எப்படி சொல்றது? ஏதோ ஒன்று சொல்லுவோம். கீர்த்தி, ஆன்சர் பென்சில். கரெக்டா இருக்கா பாரு. ராங் ஆன்சர் மணி. கரெக்ட் ஆன்சர் இஸ் கிளாஸ் ரூம் போர்டு. கிளாஸ் ரூம் போர்டா? ரெண்டு பலூனையும் உடைச்சாச்சு. அடுத்து நம்ம தேஜுக்கான கேள்வி. கடல் இருக்கும், நதி இருக்கும், தண்ணீர் இருக்காது. நாடு இருக்கும், ஊர் இருக்கும், வீடு இருக்காது. அது என்ன? என்னடி கேள்வியே வித்தியாசமா இருக்கு. நாடு, வீடு, ஊரு, கடல், நதின்னு எல்லாமே இருக்கிறது எதுல? கண்டுபிடிச்சிட்டேன் கீர்த்தி. ஆன்சர் இஸ் வேர்ல்ட் மேப். எஸ், கரெக்ட் ஆன்சர் தேஜு. தேங்க் யூ கீர்த்தி. அடுத்த கேள்வி நம்ம இனியாக்கு. என்னால் பறக்க முடியும், ஆனால் இறக்கைகள் இல்லை. என்னால் அழ முடியும், ஆனால் எனக்கு கண்கள் இல்லை. நான் எங்கு சென்றாலும் இருள் என்னை பின்தொடரும். நான் யார்? இவ்ளோ கஷ்டமா கேள்வி கேட்டா நான் என்னடி பண்றது? போடி, எனக்கு ஆன்சர் தெரியல. ஆன்சர் தெரியலையா? சரி, அப்ப நானே சொல்றேன். இதுக்கு ஆன்சர் மேகம். அந்த பலூனை உடைங்க. எப்பா குளிருதுப்பா. கீர்த்தி, நீயும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவடி, அப்ப பாத்துக்கிறா உன்ன. ரெண்டாவது பலூனையும் உடைங்க. பலூன் உடைச்சது போதும்டி. அடுத்த ஆள் கிட்ட கேள்வி கேளு. சரி, அடுத்த கேள்வி நம்ம ராஜுக்கு. கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு. ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகைக்கு நடுவே ஒரு குளம். அது என்ன? பலாப்பழம். கேக்குறா பாரு கேள்விய. கூரை வீடு, ஓட்டு வீடு, குளம்னு. கீர்த்தி, இதுக்கு ஆன்சர் நுங்கு. போ. டேய் பங்கு, இதுக்கு இல்லடா ஆன்சர் நுங்கு. இதுக்கு ஆன்சர் தேங்காய். உடைங்கடா அந்த பலூனை. நல்ல வேலை, நான் பாத்ரூம் போனதை யாரும் கண்டுபிடிக்கலப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமோட வின்னர் நம்ம தேஜு தான். பாருங்க, ஒரு பலூன் கூட உடையல. ஓஹோ, இப்ப பலூன் உடையணும் அவ்வளவுதானே? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. எல்லா பலூனையும் புடிச்சு உடைச்சு விட்டுறேன். இந்த புடிச்சுக்கோ. ஹாப்பி ஆயுத பூஜை. இந்த ஹாப்பி தீபாவளி. டேய் வேணாண்டா, போதும் நிறுத்து. இது உனக்கு. டேய் ராஜு, உனக்கும் இதே மாதிரி நடக்கும்டா. டேய் நான் என்னடா பண்ணேன்?